டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 7th கிளாஸ், அதாவது 7th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல செகண்ட் லெசன், அதாவது சதவீதமும் தனி வட்டியும். இந்த லெசன்ல நம்ம ஒரு 5 ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சம் 1/5 சதவீதமாக எழுதுக. ஓகே, 1/5 சதவீதமாக எழுதுக. அதாவது என்ன சதவீதமா எழுத சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, 100ஓட மல்டிபிள் பண்ணும். ஓகேவா, 100ஓட மல்டிபிள் பண்ணும். அதே ஒரு நம்பரை சதவீதமா கொடுத்துட்டு அதை வந்து பின்னமாகவோ அல்லது நம்பராகவோ அதாவது எண்களாகவோ எழுத சொன்னாங்கன்னா அதை 100ஆல டிவைட் பண்ணும். புரியுதா? ஒரு நம்பர், அதாவது ஒரு பின்ன எண் கொடுத்துட்டு சதவீதமா மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். அதே வந்து ஒரு சதவீதத்தை கொடுத்து அதை வந்து பின்ன எண்ணா மாற்ற சொன்னாங்கன்னா, எளிய பின்னமா மாற்ற சொன்னாங்கன்னா அதை என்ன பண்ணணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/5 சதவீதமாக எழுதுக. 1/5 சதவீதமாக எழுதுக. இப்போ 1/5 என்னன்னா சதவீதமா எழுதணும். ஸோ 1/5 என்ன பண்ணிக்கணும், 100 பெருக்கிக்கணும். பெருக்கினா பாருங்க, 1 5 5, இங்க 10ல் 2 5 இருக்கு, 0க்கு அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 1 20, அப்ப 20%. ரொம்ப ஈஸி தான். பாருங்க, 1/5 சதவீதம் மாத்தினால 1/5 பெருக்கல் 100 பெருக்கல் 100. இப்போ 1/5 பெருக்கல் 100, இங்க 1 5 5, 100ல எத்தனை 5 இருக்கு, 25 100. இப்போ 20. ஸோ 20%. இப்போ வந்து என்னன்னா ஒரு நம்பரை கொடுத்து நம்ம சதவீதமா எழுத சொன்னாங்க, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சதவீதம் கொடுத்து பின்னமா மாற்றணும். என்ன பண்ணணும்னு சொன்னேன், 100ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க, 60% பின்னமா மாற்றணும்னா சதவீதம் வந்தாலே என்ன பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணிக்கணும். பாருங்க, 0க்கு 0 போச்சு. 3 2 6, I 2 10. இப்போ 3/5 பின்னமா மாத்திட்டோமா, சதவீதத்தை கொடுத்துருந்தாங்கன்னா டிவைட் 100. இதே சதவீதமா மாற்ற சொன்னா மல்டிபிள் 100ஆல என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். அப்ப பாருங்க 3/5, தட் இஸ் ஏ ஆன்சர். பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான், கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். இப்ப சதவீதம் மாற்றிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், சதவீதம் மாற்றணும்னா 100ஆல என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். பாருங்க, 0.85 பெருக்கல் சதவீதம் மாத்திரம் என்ன பண்ணணும், 0.85 100ஆல மல்டிபிள் பண்ணுவோமா. மல்டிபிள் பண்ணா இங்க 2 0 இருக்கு, இங்க 2 பாயிண்ட் இருக்கு. அப்ப 2 பாயிண்ட் தள்ளி போயிருமா, 8 5. அப்ப என்னது 85%. புரியுதா? அது என்னன்னா 0.85 100ஆல பெருக்கும்னா இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 2 0 இருக்கு. ஸோ 2 ஸ்தானம் என்ன ஆயிரும், தள்ளி ஆயிரும், போயிடும். ஸோ என்ன ஆயிரும், 85%. பாருங்க, இப்ப நாம என்ன பண்ணோம்னா பின்னத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து சதவீதம் மாத்திரம் 100ஆல மல்டிபிள் பண்ணோம். அதே மாதிரி தசம எண்ணை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், சதவீதம் மாற்ற சொன்னா 100ஆல சொன்னாங்க. அப்ப சதவீதமா மாற்ற சொன்னாலே நம்ம என்ன பண்ணோம், 100ஆல மல்டிபிள் பண்ணோம். அதே ஒரு நம்பர் கொடுத்துட்டு, அதாவது ஒரு சதவீதம் கொடுத்துட்டு அதை வந்து பின்னமாவோ இல்லை தசம எண்களாவோ மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க, இங்க வந்து சதவீதம் கொடுத்துட்டாங்க. அந்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா தசம எண்களாக மாற்றவும். பாருங்க, அப்ப என்ன பண்ணணும்னா சதவீதம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 58%, 58/100 100ஆல டிவைட் பண்ணணும். இங்க பாருங்க, கீழே 2 0 இருக்கு, மேல 58 நம்பர் இருக்கு. கீழே 2 0 வந்தாலே என்ன பண்ணணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 2 ஸ்தானம் 8ல ஒரு ஸ்தானம், 5 இங்க ஒரு ஸ்தானம். அப்ப புள்ளி 5 8. இங்க என்ன இருக்கு, 0. புள்ளிக்கு அந்த சைடு என்னன்னா எதுவுமே இல்லைனா நம்ம 0 போட்டுக்கணும். 0.58. இப்ப தசம எண்ணா மாத்திட்டோமா. பாருங்க, 58% தசம எண்ணா மாத்த சொல்றதுனால பர்சன்டேஜ் வந்தனால கீழே டிவைட் 100 போடுறோம். ஸோ 58/100 0.58 தசம எண்ணா மாத்தினோமா. இதுதான் தட் இஸ் ஏ ஆன்சர், 0.58. இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சதவீதம் முடிஞ்சுது. சதவீதம் என்னன்னா ஒரு சதவீதம் வந்து பின்னமா கொடுத்து சதவீதமா சொன்னா 100ஆல பெருக்கிறோம். அதே சதவீதத்தை கொடுத்து அதை வந்து பின்னமாவோ இல்லை தசம எண்களாவோ மாற்ற சொன்னா 100ஆல வகுக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனி வட்டி. தனி வட்டிங்கிறது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால எஸ்ஐ அப்படின்னு குறிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது எஸ்ஐ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P into N into R, அதாவது PNR/100. இங்க Pங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அசல்,
பிரின்சிபல், அதாவது பிங்கிறது என்னன்னா அசல், என்னங்கிறது என்ன நம்பர் ஆஃப் இயர், அதாவது ஆண்டுகளின் எண்ணிக்கை, அதாவது காலம், என்னங்கிறது என்னன்னா காலம். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், வட்டி வீதம் ரேஷியோ, அது சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம். பிங்கிறது பிரின்சிபல் அசல், என்னங்கிறது காலம், ஆறுங்கிறது வட்டி வீதம். ஓகே புரியுதா? எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. இதோட ஏன்னு சொல்லுவாங்க, ஏனா டோட்டல் அமௌண்ட், அமௌண்ட் அப்படின்னா மொத்த தொகை, மொத்த தொகை. மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலானா ஏ சமம் பி பிளஸ் ஐ, பி பிளஸ் ஐ. ஓகே புரியுதா? தனி வட்டிங்கிறது என்னன்னா பி என்ன, தனி வட்டியோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இங்க பிங்கிறது அசல், என்னங்கிறது காலம், ஆறுங்கிறது வட்டி வீதம், ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை, ஏங்கிறது என்னது மொத்த தொகை. அந்த மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும், பி பிளஸ் ஐ, அதாவது பிரின்ஸ் அசலையும் வட்டியும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த தொகை கிடைக்கும். இப்போ ஒரு பேங்க்ல போறோம், நம்ம பேங்க்ல வந்து ஒரு அசலை போடுறோம், அதாவது எவ்வளோனா ஒரு 1000 ரூபாய் போடுறோம், 1000 ரூபாய்க்கு 10 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகே 1000 ரூபாய்க்கு 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதாவது 1% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அந்த 1000 ரூபாய்க்கு 10 ரூபானா அப்போ நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த 1000 எவ்வளவு மாறி இருக்கும், 1010 ரூபாய் மாறி இருக்கும். அதாவது அசலோட வட்டியும் கூட்டிக்கணும், கூட்டாம எனக்கு மொத்த தொகை 1010 ரூபாய் மாறி இருக்கும். இதுதாங்க தனி வட்டி. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, ரூ 25,000க்கு 8% வட்டி வீதம், 8% வட்டி வீதம், 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபர்ஸ்ட் இங்க பி என்னன்னு சொல்லிட்டாங்க, 25,000, 25,000. அதே மாதிரி 6 வட்டி வீதம் எவ்வளோ, 8%, 8%, 3 ஆண்டுகள். அப்ப n என்னது 3, என்னது 3. இப்ப என்ன தனி வட்டி, தனி வட்டிங்கிறது என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், SI is equal to PNR by 100, PNR by 100. Pங்கிறது என்னது 25,000, என்னங்கிறது எவ்வளோ 3 வருஷம்னால 3, ஆறுங்கிறது எவ்வளோ 8, ஸோ ஆறுங்கிறது எவ்வளோ 8 டிவைட் பை 100, டிவைட் பை 100. ஸோ பாருங்க ஒரு 0, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பாருங்க இங்கே 250 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அப்போ 3 250 750, ஒரு 250 250, 2 250 500, 3 250 750. ஓகேவா? பெருக்கல் 8, பாருங்க பெருக்கல் 8. பாருங்க இப்போ 750 8ஆல பெருக்கணும், 0 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா 0 × 8 0, I8 40, மீதி 4, 7 8 56, 56 4 60, அப்ப 6000. எவ்வளோ 6000. புரியுதா? பாருங்க 750 8ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 6000 கிடைக்குது. அப்ப எஸ்ஐங்கிறது எவ்வளோ 6000, அதாவது எஸ்ஐ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6000. எப்படி 25,000க்கு 8% வட்டி கொடுக்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 6000 கிடைக்கும். இப்போ தனி வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து மொத்த தொகை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது மொத்த தொகை, மொத்த தொகைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப டோட்டல் அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது பி பிளஸ் ஐ, பி பிளஸ் ஐ. பிங்கிறது எவ்வளோ 25,000 பிளஸ் ஐங்கிறது எவ்வளோ, இங்கே ஐ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 6000. ஐங்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி எவ்வளோ 6000 ரூபாய். அப்போ 25,000 6000 31,000. அதாவது இப்போ பேங்க்ல வந்து நம்ம 25,000 போட்டிருக்கோம், அதில் வந்து 8% நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் கழிச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அதாவது தனி வட்டி கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு தனி வட்டி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னா 31,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கும். 3 வருஷம் கழிச்சு 25,000 போட்டு வச்சுன்னா 31,000. அப்போ நமக்கு 6,000 ரூபாய் என்னன்னா லாபம் வந்திருக்கு, வட்டி கிடைச்சிருக்கு 31,000 ரூபாய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? தனி வட்டிங்கிறதுக்கு என்னது ஃபார்முலானா PNR by 100. அந்த Pங்கிறது என்ன, Nங்கிறது என்ன, Rங்கிறது என்ன பார்த்துக்கோங்க, ஏங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், சதவீதமும் தனி வட்டிங்கிற லெசன்ல சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு பின்னம் கொடுத்த சதவீதம் எப்படி மாற்றணும், அதே மாதிரி சதவீதத்தை கொடுத்து பின்னமா எப்படி மாற்றணும், சதவீதத்தை கொடுத்து தசம என்ன எப்படி மாற்றணும், அதே மாதிரி தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் ஹோம்வொர்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ எஸ் ஃப்ரெண்ட்ஸ்.